எல்லாருக்கும் வெல்த்தை பற்றி ஒரு கனவு இருக்கும். எவ்வளோ நம்ம வந்து சம்பாதிக்கணும், நம்மளோட லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்க்கு எவ்வளோ வெல்த் தேவைப்படும் அப்படின்றது. நம்ம லைஃப்ல வெல்த் அப்படின்றது ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா வெல்த் வந்துருமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நம்ம வேலை ஒரு சைட் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நான் மெயினாக சொல்றது என்னன்னா, கண்டிப்பா படிக்கணும். படிப்புன்றது ஒரு 80% நீங்க வச்சுக்கிறீங்க அண்ட் 20% நீங்க மேக்ஸ் பண்ணுங்களேன், கண்டிப்பாக நம்மளோட வெல்த் வந்து growth இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னையே நான் எடுத்துக்கிறேன். நான் சில புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணியிருக்கேன். அந்த புக்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு எனக்குள்ள. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள், உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 80-20 அப்படின்ற புக்ஸ் இருக்குது. அந்த 80-20 யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கோச். அவர் என்ன சொல்றாரு இந்த 80-20 பிரின்சிபல்னா, நீங்க நம்மளோட வாழ்க்கையில வந்து 80% எதுக்கு ஒதுக்கணும், 20% எதுக்கெல்லாம் பண்ணா நம்மளுக்கான சக்சஸ் இருக்கு அப்படின்றது. நான் வெல்த்ல எடுத்துக்கிறேன். வெல்த்ல வந்து 80% ஹேபிட் இருக்கணும். ஹேபிட் மீன்ஸ் 80% படிக்கணும் அண்ட் 20% ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே போறீங்க இல்லையா, அந்த எஸ்ஐபி அப்படின்றது 80% இருக்கணும். அதே மாதிரி எஸ்ஐபி ஆகட்டும் இல்ல லம்சம் நீங்க பண்றீங்க, பட் இது நான் 80% எஸ்ஐபியா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து மந்த் ஆன் மந்த் பண்ணிட்டே போறோம், அதோட கவுண்ட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க அந்த இயர். ஆனா 20% என்ன பண்றீங்கன்னா சூஸ் பண்றீங்க, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணா உங்களுக்கு 80% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சூஸ் பண்றீங்களா. ஸோ இங்க வந்து 80-20 ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வெல்த் பொறுத்த வரைக்கும் 80% ஹேபிட் அண்ட் 20% வந்து மேக்ஸ் தான். இதை நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேஷன் கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ஹெல்த்ல எடுத்துக்கிறீங்களேன், நீங்க வந்து 80% டயட் அண்ட் 20% எக்ஸசைஸ் மட்டும் இதையும் நீங்க மாத்தி பாருங்க. டோட்டல் இந்த 80-20 புக் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்லயும் இருக்கு. ஸோ 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் பிரிங் 80% ஆஃப் த ரெவன்யூ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன் யோர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 80-20 பிரின்சிபல்ஸும் நிறைய அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 80-20 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் ஃபார் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போற புக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிச் டாட் புவர் டாட். அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ராபர்ட் கியோசகி அந்த புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹூ இஸ் ரிச் அண்ட் புவர். ரிச் டாட் அண்ட் புவர் டாட் உள்ள டிஃபரன்ஸ் தான் இங்க வந்து வெல்த் கிரியேஷன்ஸ்ல எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. புவர் டாட் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு பிள்ளைங்களுக்கு என்னோட சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, நீ வந்து நல்லா படி, அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு வர்ற காசுல எப்படி சேமிக்கிறது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கறது வந்து புவர் டாட். ஆனா ரிச் டாட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா படி, வேலைக்கு போ, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ சொந்தமா ஒரு தொழில் தொடங்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சொந்தமா தொழில் தொடங்கிட்டு இந்த ரிச் அண்ட் புவர் டாட், இவர் பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச் டாட் சொல்லி தராரு. பட் புவர் டாட் என்ன சொல்லி தராங்கன்னா, பணத்தை எப்படி சேமிக்கணும் மட்டும்தான் அவர் சொல்லி கொடுப்பாரு தவிர அதை எப்படி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க மாத்தணும் அப்படின்றது சொல்லி தர மாட்டார். நல்லா இந்த புக்குமே நீங்க வந்து படிக்கலாம். அடுத்த சாய்ஸ் புக் பாத்தீங்க அப்படின்னா, சாய்ஸ்ல கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்ஸ்ல வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச். அது வந்து ஆத்தர் நெப்போலியன் ஹில். இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் இருக்கு இல்லையா, இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பர்னிங் டிசைர் வேணும் டு அச்சீவ் சம் கோல்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வெல்த்தில் எனக்கு இவ்வளோ வெல்த், இப்போ யார்கிட்டயாவது போயிட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு 30,000 இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 lakhs to 10 lakhsக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்றது. பட் யாருமே எடுத்தோன்னா நான் க்ரோரில் அச்சீவ் பண்ணும் அப்படின்றத சொல்கிற பீப்புள் ரொம்ப ரேராக இருக்கு. அப்படின்னா உங்களோட அந்த மைண்ட் என்லார்ஜ்மெண்ட் இல்லை. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு 80% உங்களோட என்லார்ஜ் பண்ணிக்கிறீங்க அண்ட் கால்குலேஷன்ஸ் 20% போடுங்க. இங்கே திங்க் அண்ட் க்ரோ என்ன சொல்றாருன்னா, பர்னிங் டிசைர், உங்களுக்கு அந்த பர்னிங் டிசைர் இருக்கணும் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது. திங்க் பண்ணணும், அதே மாதிரி எதில் உங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது க்ரோ ஆகும் டு பிகம் ஏ ரிச் அப்படின்றதான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் சம்வாட் ரிலேட்டட் டு சீக்ரெட் புக் மாதிரியே இருக்கும். எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதிகமாக அதுதான் உங்களுக்கு வந்து 80% என்ன நீங்க நினைக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு வந்து க்ரோட்ஸ்ல வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வரும். அப்படி அதுக்கான ஹேபிட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது கன்சிஸ்டன்சி கண்டிப்பா வேணும். அது இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் அச்சீவ் தட் கோல். இல்லை எனக்கு போதும் லைஃப் லாங் 60 வயசுக்கு ரிட்டையர் இருப்பேன், எனக்கு இதுதான் போதும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து சேரும். பட் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களோட கேரக்டர் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ல சரி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல எல்லாத்துலயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். இது சம் ஆஃப் த புக்ஸ். இன்னும் புக்ஸ் இருக்கு, பட் நான் இப்போ லிமிட்டடான புக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் சொல்லியிருக்கேன். இந்த புக்ஸை நீங்க படிங்க. டெய்லி புக்ஸை வந்து ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்காம அந்த டெய்லி புக்ஸ்ல வந்து ஒரு 2 or 3 pages per day உங்க கண்ணு முன்னாடி வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இட் மே பிரிங் யூ லாட் ஆஃப் சேஞ்சஸ், நிறைய கொண்டு வரும். அண்ட் நீங்கள் என்னெல்லாம் புக்ஸ் படிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கான என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.